அதிமுக ரெண்டாக உடைய போகிறது. ஏற்கனவே அதிமுக ஜானி ஜேனி ரெண்டா உடைஞ்சு தான் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்து அது ஒரு பெரிய பவர் சென்டரா வந்து அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி கையில் இந்த ஆட்சி அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டுச்சு. ஏற்கனவே அது ரெண்டா பிளந்து தான் ஒரு 5 முறை ஆண்டுச்சு. மீண்டும் ரெண்டாவா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒரு 17 சட்டமன்ற உறுப்பினர்களும் CV சண்முகம் வேலுமணி அவர்கள் தலைமையில் ஒரு 30 சட்டமன்ற உறுப்பினர்களும் ரெண்டா பிரிஞ்சிருக்காங்க. இதுக்கு பின்னணி என்ன விசாரிச்சு பார்த்தா தமிழக வெற்றி கழகத்திற்கு கூட கூட்டணி வச்சிடலாம், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வச்சு நாம அவங்க ஆட்சி அமைப்பிற்கு முழு ஆதரவு கொடுத்துடலாம்னு சொல்லி ஒரு டீம் சொல்ல, அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுப்பு தெரிவிக்க, இப்போ நம்ம பேசணும்னா குறைந்தபட்சம் 5லிருந்து 8 அமைச்சரவை கேட்கலாம், 3 தரேன்னு சொல்றாங்க, 5 நம்ம உறுதிப்படுத்தலாம், 8 வரைக்கும் நம்ம பேசி பார்ப்போம், 47 பேரும் மொத்தமா போனா அப்படின்னு பேசியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை தான் தொடர்ச்சியா புதுச்சேரியில் தொடங்கி நடந்து கொண்டிருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான தனி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு குழுவாகவும் CV சண்முகம் வேலுமணி அவர்கள் தலைமையிலான ஒரு குழு தனியாகவும் இயங்குவதாக ஊடகங்களில் செய்தி வந்துச்சு. இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத வேலுமணி அவர்களை சட்டமன்ற தலைவராக போட்டு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை தமிழக வெற்றி கழகத்துக்கும் கொடுத்து 30 அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்து தமிழக வெற்றி கழகத்துடைய அமைச்சரவையிலும் பங்கெடுக்க போறாங்கிற செய்தி வந்திருக்கு.